கிடைக்கிற மாதிரி தொக்க வச்சு கொஞ்சட்டி பரோட்டா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல் ராஜா ரூபி. இப்போ நம்ம எங்க இருக்கோம் பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கோம். சென்னையில் வந்து அஞ்சப்பர் ஹோட்டலில் தான் நம்ம இருக்கோம். வந்திருக்கோம். இங்கே வந்து நிறைய ஸ்பெஷல் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஒரு டைம் வந்து நம்ம எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி நானே நிறைய வீடியோஸில் பார்த்து இங்கே சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிரியாதத்தில் தான் வந்திருக்கோம். அஞ்சட்டி பரோட்டா, தொக்கு பிரியாணிங்கிறாங்க. சரி, எல்லாத்தையும் நம்ம டேஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னு தான் வந்திருக்கோம். நம்ம அப்படியே சாப்பிட்டு இருக்கோம். நம்ம கூட வந்து இன்னொருத்தவங்க வந்து ஜாயின் பண்ண போகிறாங்க. அவங்க யார் என்னன்னு சொல்லிட்டு நான் அப்போ வந்து நான் காட்டுறேன். சரி, ஓகே. முதல்ல வந்து சூப் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்ன சூப் இது? நாட்டுக்கோழி சூப். சூப்பர், செம்மையா இருக்கு. உள்ள ஏதோ கிடக்குது பீஸ் நினைக்கிறேன். உனக்கு தான் இருக்குதா? இருக்கு. பீஸ் இல்லாம சூப் இருக்குமா? இப்போ நம்ம ஆர்டர் பண்ண மாதிரியே ஃபிங்கர் பீஸ் வந்துருச்சு, லாலிபாப் வந்துருச்சு. எப்படி இருக்கு சாப்பிடுவேன்? லாலிபாப் வந்து இது பக்கத்துல எடுத்து டிக் பண்ணி சாப்பிடுவோம். லாலிபாப் வந்து இதுல எப்படி டிக் பண்ணி சூப்பரா இருக்கு. இதை டேஸ்ட் பண்ணுவேன். ஓகே, சாப்பிட போறேன். நல்லா ஸ்பெஷலாக இருக்கு. ஃபிங்கர் பிட்ஸ், ஃபிங்கர் ஃபிஷ், ஃபிங்கர் பிட்ஸ் வச்சு நம்ம காமெடி கூட பண்ணியிருந்தோம்ல, அவர் கையை கடிக்கிற மாதிரி. சுட சுட இப்போ வந்து நம்ம மட்டன் சுக்கா வந்து ட்ரை பண்ண போறோம். சாப்பிட்டா வச்சுக்கிறேன். என்னது? இது வந்து இறால். இறால் இறால் வறுவல். நல்ல இறால பெப்பர் எல்லாம் போட்டு செம்ம டேஸ்டா இருக்கு. இறால் வந்து எப்பயுமே நான் சாப்பிடும்போது கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும். நல்லா சாஃப்டாக இருக்கு. இறால் அந்த கொஞ்சம் கூட அந்த இறால் இது மாதிரி அந்த ஸ்மெல் அந்த இதெல்லாம் இல்லாமல் நல்லா இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சட்டியில் வந்து மண்பானை புரோட்டா, இன்னொன்று வந்து தொக்கு பிரியாணி தான். நடிக்காரி தொக்கு பிரியாணி. தொக்கு பிரியாணியில் உள்ள வந்து ஒரு பெரிய சிக்கன் பீஸ் இருக்கு. இதுதான் தொக்கு பிரியாணி. இந்த தொக்கை வச்சு சட்டியே சூடாக இருக்குது. அவன் என்ன பீஸ் வந்துச்சு, வாசமே சூப்பராக இருக்கு. சூப்பர் சூடாக அப்படி ஆவி பறக்க ஆவி போக தெரியுதா? தெரியுது. ஒரு மசாலாவோட வச்சு சாப்பிடும்போது கனைஞ்சி செம்ம டேஸ்டாக இருக்கும். அல்டிமேட். யார் யாருக்கு தொக்கு பிரியாணி சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இங்கே வந்து யாராவது சாப்பிட்ருந்தீங்கன்னா அதையும் மறக்காமல் சொல்லுங்கள். எங்களுக்கு டேஸ்ட் லெவலில் ரொம்ப பிடிச்சிருக்கு டிஷ் எல்லாம். எங்களுக்கு இது ஃபஸ்ட் டைம் நீங்கள் சாப்பிட்றது. எப்படி இருக்கு பிரியாணி? சூப்பர். தொக்கு பிரியாணி நான் இது வரைக்கும் தொக்கு பிரியாணி வந்து எங்கேயும் சாப்பிட்டதில்லை. இதுதான் ஃபஸ்ட் டைம். அதாவது தொக்கு பிரியாணி இப்படி மண் சட்டி இல்லை, இதுதான் ஃபஸ்ட் டைம் இப்படி பார்க்குறேனே. சூப்பர் டேஸ்ட்டு. கறி சிக்கன். மண் சட்டி பரோட்டா
அஞ்சப்பூர் ஹோட்டலோட ஓனர் அக்கா தான் நம்ம கூட இருக்காங்க. இந்திரா கந்தசாமி அவங்க தான். அங்க வந்து இதை விசிட் பண்றது ஃபர்ஸ்ட் டைம் தான். இங்க உள்ள தொக்கு பிரியாணி, மண்சட்டி பரோட்டா இதெல்லாம் வந்து நான் வீடியோஸ்ல பாத்திருக்கேன். பாக்குறப்ப நமக்கு தெரியும், ஒரு சில வீடியோஸ் எல்லாம் பாக்குறப்ப நமக்கு சாப்பிடணும்னு தோணும். அந்த மாதிரி வீடியோஸை பாக்குறப்பதான் இதை சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்ட வந்த ஒரு இடம் தான். அதுக்கப்புறம் இங்க வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா மேம் இருந்தாங்க, அவங்களும் ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. அதோட ரொம்ப அவங்க பேசுற விதமே ரொம்ப பிடிச்சு போச்சு. நம்ம எப்படி நம்ம ரிலேஷன் பேசுவாங்க அந்த மாதிரி. இப்பவே பாருங்களேன் யதார்த்தமா உட்காந்துருக்காங்க. ஹாய் சொல்லுங்க மேம். ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஃபுட் எல்லாமே ரியலா சூப்பரா இருக்கு. நான் இது மண்சட்டி தொக்கு பிரியாணி, இந்த மண்சட்டி பரோட்டாலும் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி டேஸ்ட் பண்றது. எனக்கு எல்லாமே அது பின்னர்ஸ் எல்லாம் ஒவ்வொரு இதுல வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் எனக்கு இதா இருக்கும். இங்க வந்து அந்த இதெல்லாம் கிடையாது, சூப்பரா இருக்கு. நம்ம வஞ்சரம் ஃபிஷ் தான் போடுறோம். நல்லா இருக்கு. ரவா ஃப்ரை, ஃபிஷ் ஃப்ரை நல்லா இருக்கு. எல்லாமே சொன்ன மாதிரி எல்லாமே டேஸ்ட் பண்ணியாச்சு. எல்லாமே எந்த ஒரு குறையும் சொல்ல வேண்டாம். அப்படி ஒரு டேஸ்ட். அந்த டேஸ்ட் நாக்குல ஒரு சில இடத்துல நம்ம சொல்லுவோம்ல, இதுவா அந்த டேஸ்ட் அப்படியே இன்னும் நாக்குல இருக்கணும், அந்த மாதிரி இருக்கு. அதனால இன்னும் எங்களுக்கு ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அவள் இப்போதைக்கு வீட்டுக்கு போக மாட்டேன், இங்கே இருந்தலாம். இளநீர் பாயாசம் இருக்கு. அப்போ நீ இங்கே இருந்து நான் ஊருக்கு போயிடுறேன், சரியா? டேஸ்ட் நல்லா இருக்குல்ல, என்னால அடிக்கடி வர வேண்டியது. இதெல்லாம் உண்மைதான். ஆக்சுவலாக வந்து எங்களுக்கு இதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம். நம்ம நிறையா வெளில போயிருக்கோம், ஆனால் இங்கே வந்து ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணது இது. எல்லாமே சூப்பராக இருக்கு. நீங்க நிறைய பேர் டேஸ்ட் பண்ணியிருப்பீங்க. டேஸ்ட் பண்ணியிருந்தா மறக்காம நம்ம கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க. நீ சாப்பிட்டு இருக்க, அவங்க சாப்பிட வச்சா இல்ல கூப்பிட்டியா? அவங்க எனக்கு விரதமா விரதமா? நீ சாப்பிட்றத பார்த்து மிரண்டாங்கன்னு நினைக்கிறேன் அவங்க. மறந்துட்டு விரதம் சொல்லிட்டாங்க. மஞ்சரம் ஃபிஷ், மஞ்சரம் தவா. இது என்ன சொன்னாங்க, பேர் மறந்துச்சு. இது தந்தூரி சிக்கனு, ஓகே. அது பார்பிக்யூ சிக்கன். இளநீர் பாயசம். சப்பா நல்லா திருப்தியாக சூப்பராக சாப்பிட்டோம். செம்மையாக இருந்தது. ஆக்சுவலாக வந்து ஃபஸ்ட் டைம்லாம் நல்லா பெஸ்ட்டாக இருந்தது. பார்த்தீங்கன்னா நமக்கு இளநீர் பாயசம், ஜிகர் தண்டா, இங்கோட ஸ்பெஷல் இதெல்லாம் நம்ம வாங்கி சாப்பிட்டுக்கலாம். பிரியாணி கேள்விப்பட்டிருப்போம், என்னென்னமோ புது புது டிஷ் எல்லாம் வந்துடுச்சு. இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு என்ன சொல்றது பாரம்பரியமாக ஒரு டேஸ்ட்டு சாப்பிடணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அஞ்சப்பரை விசிட் பண்ணி பார்க்கலாம். அன்னன்னைக்குமே புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னா அன்னன்னைக்குமே ஒவ்வொரு டிஷ்ஷு ஸ்பெஷலாக இவங்க பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. அதேமாதிரி நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சென்னை மட்டும் இல்லை, இவங்கள்ட்ட வந்து நிறைய பிரான்ச் வந்து வச்சிருக்காங்க. அஞ்சப்பர்னா மேக்ஸிமம் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். நூற்றுக்கணக்கில் இருக்குது. நீங்களே விசிட் பண்ணி பார்த்து அப்படின்னு சொல்லலாம். அல்லது நீங்கள் சாப்பிட்டுருந்தாலும் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க. எங்களுக்கு இது ஃபர்ஸ்ட் டைம் நல்லா தான் இருந்தது. நீங்களே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஃபைனல் டச் வந்து ஐஸ்கிரீம். எனக்கு பிடிச்ச இளநீர் பாயசம். சூப்பர், செம்மையா இருக்கு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஓகே, பை.